மாமா, தனியா இந்த ஹாஸ்டல்ல தங்க போறது நினைச்சா பயமா இருக்கு. பயப்படாம போ. நான் படிக்கிற காலேஜ் கூட பக்கத்தில் தான் இருக்குது. அப்பப்போ நான் வந்து பார்த்துக்கிறேன். சரி மாமா. போ புனிதா, போ. பாய். பாய். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோனே, காசு காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோனே. என்ன முருகேசா, ஒரு ரவுண்டு போய் சவுண்டு வரலையாப்பா? அண்ணே, உங்க பையன் பெரிய படிப்பு படிக்கணுன்றதுக்காக என்கிட்ட நிறைய கடன் வாங்கிட்டீங்க. அப்போ நீங்க பெரிய இடத்துல சம்பந்தம் வச்சுக்கிட்டா தானே அந்த படிப்புக்கு மரியாதை. அதானே. ஏ, நீ சொல்லுவது சரிதான்ப்பா. என் குடும்பத்துல பெரிய படிப்பு படிச்சவங்க யாருமே இல்லையே. நான் ஏற்பாடு பண்றேன். அப்புறம் என்ன? அப்புறம் என் பேத்தி என் பையனுக்கு கட்டி வச்சிருவோம். சரியா சொன்ன முருகேசா. முருகேசா, சிம்புனி குரங்குக்கும் சிட்டுக்குருவிக்கும் செட் ஆகுமா? இது என் மறுமுறையும் ஒத்துக்க மாட்டார. அண்ணே, நம்ம டீலு என் பையனுக்கு உங்க பேத்தி, உங்க பையனுக்கு வேற இடத்துல பொண்ணு. இது நடக்கணும். கண்டிப்பா நடக்கணும். முருகேசா, இந்த சரக்க போட்டு கூட எனக்கு போதையா இல்ல. ஆனா நீ சொன்ன மேட்ரு எனக்கு தலை சுத்துது. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சரக்கு கொடுத்து எனக்கு கவுக்க பார்க்கடா. முருகேசா, எழுதி வச்சுக்கோ. என் பேத்தி என் பையனுக்கு தான், அப்படி இல்ல என் பங்காளி பையன் மதனுக்கு தான். பாட்டியே சுடிதார் போட்டிருந்த காலத்துல இவனோட 8 மணி சாரி கட்டிட்டு வரா. நியூ அட்மிஷனா இருப்பாடி. நம்மள கண்டுக்காம சைலண்டா போறா. பையனுங்களா இருந்தா பல்லடிச்சிருப்பா. கேபி சுந்தரம்மாள் பேத்தியே, கொஞ்சம் நில்லம்மா. புடவை கட்டின போத்திசே, இங்க வாடி. சீனியர் ரோஸ்லின் கூப்பிட்றாக, நம்ம காலேஜில் சூப்பர் ஃபிகர் சோனியா கூப்பிட்றாக. அவ்வளோ ஏன் சுமாரான ஃபிகர் நான் கூப்பிடுறேன். என்ன காதல வில்லையா? அடியே புடவை கட்டின மின்மினி பூச்சி, என்னடி லுக்கு? ஃபர்ஸ்ட் இயரா? சீனியர்ஸை பார்த்தா சின்சியரா சலாம் பண்ணணும்னு தெரியாதா? சாரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். 3 பேருக்கும் சலாம். ஏண்டி அவ்வையாரு அல்ட்ரா மாடர்னா மாறிட்ட இந்த காலத்தில். இதே நடி சாரி. நாளையிலேருந்து நீ புடவை கட்டினதை பார்த்தேன், அப்புறம் நான் புடவை கட்டிக்கிட்டு வில்லன் பொன்னம்பலமா மாறிடுவேன், தெரியுதா? யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? இல்ல. ஏய், உன் பர்சனாலிட்டிக்கு உன்னை யாராவது லவ் பண்ணிருக்கணுமே. ஆமா, என் 2 மாமனுங்க. தோ பாருடி, ஒரு செல்ல 2 சிம்மு. எனக்கு இங்க ஒரு சிம்முக்கே வழி இல்ல. சரி, சிக்னல் சரியா கிடைக்குதா? அம்மா, எந்த சிம் அடிக்கடி யூஸ் பண்ணுவ? நான் பேச மாட்டேன், என் மாமனுங்க தான் பேசுவாங்க. இது அவுட் கோயிங் இல்லடி, ஒன்லி இன்கமிங். இன்று முதல் உங்களை dual SIM என்று அழைக்கிறோம். அப்படியே நாம் அழைப்போமாக. பார்வதி, பார்வதி, என்ன கப்பலே கவுந்து போன மாதிரி கவலையா கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கியா? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கியா? இன்னைக்கு வேற யாரும் கிடைக்கலையா? அது இல்லை பார்வதி, யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய, அதான் யாருன்னு கேட்டேன். என் பேர மதன் பட்டாளத்துலேருந்து வரதா கடிதாசு போட்டிருக்கேன். இன்னும் வர காணோம். பொழுது வேற சாஞ்சிருச்சு. வர்றவன் வழியிலே தங்கிட போகிறான், இதுக்கு போய் கவலைப்படுறிய? இல்லைப்பா, அவன் நேத்தே வரதா சொல்லியிருந்தான். அதான். என்ன, நேத்தைக்கே வர வேண்டியவனா? அப்போ வழியில் ஏதோ வில்லங்க ஆகிருக்கு. யோ, என்ன வில்லங்க அது இதுன்னு சொல்கிற? இல்லை, உன் கருவாட்டு வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். இப்போ என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கொஞ்சிக்கிறா? ஒரு வயசு பையன் வழியில் அப்படி இப்படி இருந்துட்டு வருவான்னு சொன்னேன். ஏய், அவன் ஏன் பேரன், அப்படி இப்படிலாம் இருக்க மாட்டான் ஒன்னா மாதிரி. கோச்சிக்காத பார்வதி, உன் பேரன் எப்படியோ வருவான். விடு, நான் வர்றேன். என்ன இவன் எப்படியோ வந்துருவான்னு சொல்லிட்டு போறான், அப்படி இப்படி இருப்பான்னு வேற சொல்றான். அபசகுணமா பேசிட்டு போறான், ஒண்ணுமே புரியலையே.